ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷபி விலாக்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோம் எக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஹேட்ச் வந்து ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னடா முட்டை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திங்க் பண்ணுவீங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து பொரிக்க வேண்டியது. பட் ஆனால் வந்து பொரிக்கலை. மூக்கு குத்திருச்சு. பட் ஆனால் அதால் வந்து வெளியே வந்து வர முடியல. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் போயிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலாக நேற்றே மூக்கு குத்திருச்சு. இன்னும் பொரிக்கல. இன்னைக்கு காலையில் போய் பார்க்கும்போதும் இதே கண்டிஷனில் தான் வந்து இருந்துச்சு. மூக்கு குத்தி அப்படியே தான் ஹோல்டுலேயே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து ஹாஃப் வந்து உரித்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தேன். ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. சிக்கே வந்து பார்த்திங்கன்னா. சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பொரித்து எடுத்து நானே வந்து ஃபுல்லாக வந்து ஹேட்ச் அவுட் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்து வச்சா வேஸ்ட்டு டைம் தான் வந்து போகும். அதால் வந்து வெளியே வந்து வர முடியல. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச் அவுட்டும் கொடுத்துட்டு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். வச்சுட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும். சுத்தமாக ப்ளட்டே இல்லை. ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. அந்த சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து வரணும் இப்போது. அதால் வந்து வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து கிட்டவே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. சரின்னு விட்டுட்டேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து உக்காந்துருச்சு. சரி, நம்ம இதை வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நல்லா வந்து ஹீட் வந்து ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானே வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு வந்துட்டேன் அங்கேருந்து. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 or 5 ஹவர்ஸ் கழித்து போயிட்டு பார்த்தேன். பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து உக்காந்துட்டு இருந்துச்சு. சரி, இவனை வந்து வச்சுட்டு நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து எடுத்துட்டேன். அப்படியே தூக்கி இவனை பக்கத்தில் விட்டுட்டு பார்க்கும்போது சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து ரெக்கவர் வந்து ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஹீட்டுக்கு நல்லாவே வந்து செட்டில் வந்து ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஃபைன், நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். இந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மூக்கு இன்னும் குத்துற ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. குத்திட்ட உடனே இதுவுமே வந்து செக் பண்ணி கரெக்டாக வந்து ஹேட்ச் அவுட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம தான் வந்து ஹேட்ச் அவுட் பண்ணோம் அப்படின்னா பார்த்து சேஃபாக தான் வந்து பண்ணணும். ஆக்சுவலாக நான் பண்ணும்போது வந்து வீடியோ வந்து எடுக்க வந்து முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச வரை நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ பார்க்கலாம். இந்த சிக்கோடைய அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இது நம்மளுடைய ஹோமர் மேலு. ரொம்ப வந்து அக்ரெசிவான ஒரு மேலு. பார்த்தீங்கன்னா சிக்குமே வந்து தெரியும். என்னங்க சிக்கு வந்து கவுந்துட்ருக்கான். சரி இருங்க கொஞ்சம் லைட்டாக திருப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு ஆகணும். திருப்பி விட்டதுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி, ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து விட்டு வந்துட்டேன். இந்த ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.